பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்தில் பிஜே என்கின்ற பி ஜெயினுல் அப்தீன் டிஎன்டிஜியினுடைய தலைவர், அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவர், அவருடைய வெப்சைட்டில் அதுவும் குறிப்பாக சிறைவாசிகளை பற்றியும் சமீபத்தில் சிறையிலிருந்து விடுதலையான நான், ஏர்வாடி காசிம், அலி அப்துல்லா, குட்டி இது போன்றவர்களை பற்றியும் எங்களை வெளியே அதாவது சிறையிலிருந்து விடுதலையாக இருக்கின்றவர்களை பற்றியும் ஒரு கொச்சையான முறையில், அதே நேரத்தில் தனக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த மக்கள் மத்தியில் இன்னைக்கு தனக்கு ஏற்பட்டிருக்க அந்த மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் அதிருப்தியை போக்குவதற்காக, அனுதாபத்தை தேடுவதற்காக, அந்த அனுதாபத்தை தேடுவதற்காக ஒரு கோழைத்தனமான கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவருடைய வெப்சைட்டில் வெளியிட்டிருக்கார். அதாவது சிறையில் உள்ள நம்முடைய சகோதரர் ராஜா ஹுசனை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். ராஜா ஹுசனை நான் காட்டி கொடுக்கவில்லை என்றும், அதுபோன்று கோவை பாஷாபாயை பற்றி அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்தினுடைய தலைவர் என்றும், இன்னும் சிறையில் உள்ளவர்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் சில பெயர்களை குறிப்பிட்டும் சில பெயர்களை குறிப்பிடாமலும் அவர் சொல்லியுள்ளார். அதையும் முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, சிறையிலிருந்து சமீபத்தில் விடுதலையாக இருக்கின்றவர்களால் என்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கார். இப்போ சிறையிலிருந்து சமீபத்தில் விடுதலையாக்கப்பட்டவங்க யாருன்னு சொன்னால் நாங்கள் இந்த 4 பேர் தான் நாங்கள் விடுதலையாக இருக்கோம். அப்போ அவர் எங்களை எந்த நிலைக்கு கொண்டு செல்றாருன்றதை எனக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு ஆலிம், அவர் மிகப்பெரிய பேச்சாற்றல் உள்ள ஒரு தலைவர், ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணத்தை கொண்டு இப்படி ஒரு வெளியிட்டிருக்குது. எனக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக கூட இருந்தது. அது ஏன் சொல்ல வரணும்னு சொன்னா, ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படணும். அல்லாஹ் என்னைக்கு நாடுறானோ அன்னைக்கு என்னுடைய மௌத். நான் பிஜேவை எதிர்க்கிறேன்றதுக்காக நான் மௌத்தாயிடுவேன்னு சொல்லி அல்லாஹ் எழுதியிருந்தேன்னா மௌத்து தான் ஆவேன். பிஜே கையாலே மௌத்தாவேன், பிஜே தூண்டுதலாலே நான் மௌத்தாக்கப்படுவேன். அதுக்கு எந்த விதமான மாற்றமும் அல்லாஹ் நிச்சயம் கொடுக்க மாட்டேன். இதுதான் நியாயதி. இப்படி இருக்கும்போது ஒரு இறையச்சம் உள்ள மனிதர் எப்படி கோழைத்தனமா அவங்களால என்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த செய்தியை வெளியிட்டு இந்த இருக்கக்கூடிய இந்த தமிழக முஸ்லீம் மக்கள் மத்தியில் அனுதாபத்தை தேடுறது, ஆதரவு தேடுறது, அதன் மூலமாக பல கோடிகளை சம்பாதிக்குது, வளமாக வாழ்றது. நான் இந்த பிஜே கிட்ட ஒன்று கேட்குறேன். இவர் இங்கே இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டி, அதாவது குரானில் அல்லாஹ் பன்றிக்கறி சாப்பிடலாமா கூடாதா, ஹலாலா ஹராமா விவாதிக்க தயாரா, இப்போ கூட சமீபத்தில் கூட இறைவனுக்கு உருவம் இருக்கா இல்லையா விவாதிக்க தயாரா, இப்படி ஆலிம் பெருமக்களை தன்னுடைய அந்த பேச்சாற்றலால் இப்படியெல்லாம் அழைச்சி இருக்காரு. சில ஆலிம் பெருமக்கள் போயே இருக்காங்க. இவரை நான் சொல்றேன், இவர் இந்த சிறைவாசிகளை இந்த கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறதுனால, எங்களை பத்தி எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறதுனால இவரை நான் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, அதாவது இந்த தமிழக முஸ்லிம் மக்களை ஒன்று திரட்டி ஒரு பொது மேடையை போட்டு, நான், ஏர்வாடி காசிம், அலி அப்துல்லா, குட்டி, இன்னும் சிறையிலிருந்து சமீபத்தில் விடுதலையாக்கப்பட்ட சில சகோதரர்களை வைத்து இவர் கூட நேருக்கு நேர் விவாதிக்க தயார். வன்முறை அல்ல, தீவிரவாதம் அல்ல, வார்த்தை வாதங்கள். இவர் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு பேச்சாற்றல் உள்ளவர். ஏன்னு சொன்னால் அவர் விளையாட்டுக்கே சொல்லும்போது கூட சொல்லுவார், நான் அல்லாஹ் இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி நம்ப வைப்பேனோ அதேமாதிரி அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி கூட நம்ப வைப்பேன்னு சொல்லி கூட அவருடைய சகாக்கள் கிட்ட சொல்லி அதை தன்னை பெருமையாக பேசியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேச்சாற்றல் உள்ள தலைவர் அவர். அவர்கிட்ட நான் கேட்குறேன், நாங்கள் எங்ககிட்ட பேச தெரியாது. எங்கிட்டேயோ ஏர்வாடி காசிம் கிட்டேயோ அலி அப்துல்லா கிட்டேயோ குட்டிக்கிட்டேயோ பேச்சாற்றல் இல்லை. ஆனால் எங்ககிட்ட உண்மை இருக்குது. இன்ஷா அல்லாஹ்
இந்த மக்கள் மன்றத்தில் நீங்கள் விவாதிக்க தயாராக இருந்தால் தேதியை குறிப்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் வரோம், நீங்களும் வாங்க. இந்த மக்கள் மத்தியில் இந்த சிறைவாசிகளை பற்றியும் இந்த சிறையில் இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய இந்த சகோதரர்களை பற்றியும் நம்ம விலாவரியாக விளக்கமாக விவாதிப்போம். இன்னைக்கு இந்த சிறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுடைய நிலை என்ன? தாயை இழந்திருக்கான், தந்தையை இழந்திருக்கான், சகோதரிகளை இழந்திருக்கான், சகோதரர்களை இழந்திருக்கான், அன்பு மனைவியை இழந்திருக்கான், பிள்ளைகளை இழந்திருக்கான். எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைடா, எல்லாத்தையும் இழந்துட்டுன்னு கையை தூக்குறவனும் இருக்கான். அப்படி இந்த சமுதாயத்தின் நலனுக்காக அவனுடைய வாழ்க்கையை இளமையெல்லாம் கழிச்சிட்டு முதுமையோடு சிறையில் வாழ்ந்திருக்கான். தாடியே வளராம அந்த அரும்பு தாடியோடும் அரும்பு மீசையோடும் சிறைக்கு போனவெல்லாம் இன்னைக்கு வெள்ளை தாடியோடும் வெள்ளை மீசையோடும் சிறையில் கழிச்சிட்டு இருக்கான். இந்த சகோதரர்களை பற்றி நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசினால மேலும் அந்த சிறையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மனவேதனைக்கு ஆளாவாங்க. அந்த மனவேதனுடைய இது நிச்சயம் இன்னைக்கு உங்களுக்கு பணம் இருக்கலாம், ஏதோ உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு ஜால்ரா தட்டுறதுக்கோ இல்லை உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு வன்முறையில் இறங்குறதுக்கோ சில இளைஞர்களும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நாளைக்கு அல்லாவிடம் நிற்க வேண்டிய கடமையில் நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தவறு 2 தவறு இல்லை, தொடர்ந்து தவறுகளை செய்துக்கிட்டே வரீங்க. நீங்கள் அந்த இன்டர்நெட்டில் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க, அந்த இணையதளத்தில், அதுக்கு மட்டும்தான் நம்ம பேச்சு. இன்ஷா அல்லாஹ் வாங்க, நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் உங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய நிலை வரையும் விவாதிப்போம். எங்ககிட்ட பேச்சாற்றல் இல்லை, ஆனால் எங்ககிட்ட உண்மை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வெல்லுவோம்.